எண்ணெய் ஊற்றியதை காட்டவில்லை. அது கிடக்குது கழுது. மூன்று மிளகாய், 4 மிளகாய் இரண்டாக கொலை செய்து போடப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பு மாதிரி போட்டுருவேன். பார்த்துட்டேன். வீடியோ ஓடிக்கொண்டுதான் உள்ளது, நீங்கள் போட்டுவிடலாம். தயக்கம் வேண்டாம். சிறிது கிளறிவிட்டால் எண்ணெய் கலர் மாறிவிடும். பொடிகள் இருந்த இடம் தெரியாமல் கலக்கிவிடவும். தெரிந்தால் ஓடிவிடும். பிறகு புளியனை எடுத்து புளிந்து அவற்றுடன் சேர்க்கவும். இவற்றுடன் சேர்க்கவும். கண்டிப்பா நான் இது வாய்ஸ் ஓவரே கொடுக்க மாட்டேன். இதுவே போட்டுருவேன். குண்டா மட்டும் தெரிகிறது, கொஞ்சம் தள்ளி ஊற்றவும். சிறிது அதனுடன் தண்ணீர் கலந்து மீண்டும் புளியனை புளிந்து தள்ளி ஊற்றவும். அப்ப அந்த அரைச்சிருக்கிறதுக்கு வெகு நேரமாக பிடித்துக் கொண்டுள்ளேன், ஊற்றவும். மீண்டும் பூசியை வைத்து கவர் செய்து விட்டீர்கள். இப்போது அரைத்தவனை உள்ளே அரைக்கவும். இறக்கவும். மலை சாரல் போன்று தூவுகிறார்கள். உதறுதல் நன்மை அல்ல. ஓ, மிக்ஸி ஜார் தெரிந்து விட்டது. அதோ பாருங்கள், நன்றாக கொதிக்கிறதா இல்லை குதிக்கிறதா? அவ்வளவுதான் என்று சொல்ல மாட்டேன், இன்னும் இருக்கிறது. அனைத்தையும் கலந்து விட்டோம் என்று நினைக்கும் போதுதான் தக்காளி ஞாபகம் வந்தது. சோ குடுகுடு என்று ஓடி 2 தக்காளி அல்ல 3 தக்காளிகளை எடுத்து தற்கொலை பண்ணும்படி கோரினோம். அவற்றை கொலை செய்யப்பட்டது. கொன்ற பிறகு கூறு போட்டு வைத்துள்ளார் தக்காளியை. கண்ணீர் விடும் நபர்கள் கமெண்டில் விடவும். தற்போது நாம் செய்து வைத்த ரசக்கலவையில் தக்காளியை தூக்கி எறியவும். இல்லை, எறியவும். தற்போது குதிக்க
ஸ்டார்ட் ஆகி விட்டது. ஏன்னா அது மட்டும் தமிழ், இங்கிலீஷ்ல வந்து ஸ்டார்ட், தொடங்கி. நான் தமிழில் தான் கூறுவேன் என்று நான் கூறவில்லையே உன்னிடம். தற்சமயம் உப்பு பார்க்கப்பட்டது சற்று உப்பு போடல, குறைவாக உள்ளதால் போடவே இல்லை. பரவாயில்லை, இது மிகவும் நன்று. பல வீடுகளில் சம்பவம் அரங்கேறும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தக்காளி உப்பை போட்டு நன்றாக கலவவே இல்லை, அதற்குள் உப்பு பார்க்கப்படுகிறது. இது என்ன சிறப்பான நிகழ்ச்சி பாருங்கள். ஆக்சுவலா இது 1 part ரச சாதமா, அதனால ரசப்பொடியெல்லாம் போடணும். மக்களுக்கு கேட்கவில்லையாம், சற்று வால்யூமை ஏற்றி பேசவும். இல்ல, இது 1 part ரச சாதம், அதனால கொஞ்சோண்டு ரசப்பொடி, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் தூள், இருக்கிற எல்லா தூளையும் போட்ட வேண்டியதுதான். இருக்கிற எல்லா தூளையும் நீங்க போட்டுக்கலாம். முடிஞ்ச உங்க வீட்டுல இருக்க டீ தூள், மஞ்சத்தூள், காபி தூள், ஹார்லிக்ஸ், போஸ்ட், போன்விட்டா எது வேண்டுமானம் எடுத்துக்கொள்ளலாம், தங்கள் விருப்பம் அப்படின்னு நான் சொன்னேன். பூஸ்ட் இதெல்லாம் சொல்லவே இல்லை. இது என்னடா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஒரு ரச சாதத்துக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. பாருங்கள், நான் உப்பு பார்க்க போகிறேன். தனியாக உறங்கிக் கொண்டிருந்த அரிசியும் பருப்பையும் எடுத்து சுடுநீரில் போட்டு அவற்றை மசாலா, ரச மசாலா கைமா பண்ணவும். அந்த அரிசியும் பருப்பின் மீது எவ்வளவு கோபம் கொண்டிருந்தால் அவற்றை இப்படி சுடுநீரில் போட்டு. அப்புறம் எப்படி வேகாம சாப்பிடுவியா? பாவம். கலரும். இதோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த 1 part ரசத்தின் நிகழ்ச்சி முடிவின் அருகில் வந்துவிட்டோம். சற்று காத்திருக்கவும். சரி, 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு, இது வந்து 1 part ரசம் என்ன சாதங்கிறனால கொஞ்சம் கொலன்னு இருக்கும். அப்போ அதனால 4. இப்போ எத்தனாவது இதுன்னு மறந்துட்டேன். எத்தனாவது? இப்படித்தான் இருக்கும் சமையல். 4 3 தெரியலையே. போசி ஃபுல்லாக ஊற்றுவோம், ஏன்னா கொலன்னு வேணும்ல. ஐயோ, நம்பிருச்சு குக்கரு. திஸ் இஸ் ஃபைனல் ஸ்டேஜ். இல்லை, இன்னும் கொதிக்கல. இவற்றில் அளவான நீரை ஊற்ற வேண்டும். எங்களுக்கு அளவு தெரியவில்லை, எண்ணும் பொழுது மறந்துவிட்டோம். நீங்கள் அளந்து ஊற்றிக் கொள்ளுங்கள். பிறகு குறை வந்தால் நாங்கள் பொறுப்பல்ல. இப்படி நுரை தள்ளும் பொழுது ஒரு தடவை கிளறவும். பரவாயில்லை, நன்றாக கிளறலாம், தப்பொன்றும் இல்லை. இல்லை, உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு டேஸ்ட். சுமாராக ஒரு 50 தடவை உப்பு பார்க்க வேண்டும். இல்லையெனில் உப்பு பத்தல. பத்தியா, இதுக்கு தான் குறை தென்படும். பார்த்தீர்களா, தென்படுகிறது. இதற்குத்தான் கூறினோம் 30 தடவையாவது உப்பு பார்க்க வேண்டும் என்று. 30 தடவையெல்லாம் பார்க்க தேவையில்லை, அளவெல்லாம் தேவையில்லை. உங்க கையில் எவ்வளவு வருகிறது அவ்வளவு எடுத்து வீசி விடுங்கள். யாருக்குமே இந்த அளவுக்கு உப்பு போடுறதுனால தெரியாது, சரியா? ஒவ்வொருத்தவங்க உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க, ஒருத்தவங்க உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. நாங்கள் உப்பு எவ்வளவு என்றே தெரியாமல் சாப்பிடுவோம். கொல்ல போறோனைய.
கொதிக்கட்டும். அப்போ உப்பு வந்து போட்ட கல்லுப்பு நல்லா தெரியும். தெரிகிறதா அரிசி கொதிக்கிறது என்று உங்களுக்கு? தெரிகிறது என்றால் கமாண்டில் குதித்தல் சின்னத்தை அழுத்தவும். பாருங்கள், இவைதான் அரிசியும் பருப்பும் பிறகு போடப்பட்டவையெல்லாம் குதித்து விளையாடும் தருணம். இத்தருணத்தில் நாம் அவற்றை யார் கண்ணிலும் படாமல் மூடியை போட்டு மூடிவிட வேண்டும். இப்போ இதுல எந்த விசில்? 3 விசில். இதுவும் அனைத்து வீடுகளிலும் நடக்கும். இல்ல, கண்ணில் தென்படும் விசிலை எடுத்து போட்டு. சின்ன குக்கருக்கு தான் கருப்பு விசில் நினைக்கிறேன். எடுக்கட்டும், பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் விசில் வராது தானே. சாப்பிடுவது நாம் தானே. விசில் வந்தா என்ன, வரலைன்னா என்ன? அவ்வளவுதான். அவர்களை அடைத்து விட்டுவிடலாம். என்ன பண்றது? அதாவது இது என்ன திறக்க முடிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். பொறுமை பொறுமை பொறுமை. விசில் அடங்கி விட்டதா? விசில் எல்லாம் நின்றுச்சு. ஓபன் பண்ற கொஞ்சம் பயமா இருக்குது. ஓகே, நைஸ். கொலன்னு இருக்கு. தாரும் தாங்கள் குக்கரை விட்டு மற்ற அனைத்தையும் எடுத்துக் கொண்டுள்ளோம். மக்களே, இல்ல கொஞ்சோண்டு இப்ப சாதம் ரெடி ஆகிவிட்டது மக்களே. இப்ப கொஞ்சோண்டு கொலன்னு ஆகிறதுக்கு சுடுதண்ணி காய வச்சு ஊத்துறோம்னா இன்னைக்கு கொஞ்சம் கொலன்னு. எப்படி சமாளித்தார்கள் பார்த்தீர்களா? இல்ல, நான் வந்துட்டு எங்க வீட்டுல வந்து நான் செஞ்சேன் நவீன. அது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. எங்க அப்பா நல்லா விரும்பி சாப்பிட்டாரு. அப்போ வந்துட்டு கொலன்னு வந்துச்சு. நம்ம குக்கர், அங்க குக்கர் பதம் வேற, இங்க குக்கர் பதம் வேற. கேட்டீர்களா? குக்கரின் பதம் வேறு, அரிசியின் பதம் இல்லை, குக்கரின் பதம். ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு விதமாக வேகும். ஓகேவா? பிராண்ட் பொறுத்து மாறும். ஆமாம். இப்ப மண் சட்டியில் செய்பவர்கள் என்ன பிராண்ட் உபயோகிக்க வேண்டும் என்று யூசிக்கிறார்கள். வந்துட்டு அவங்க என்ன யூசிக்கிறாங்கன்னா, அவங்க வந்துட்டு ஓபன் பண்ணி பார்த்து அந்த பதம் வந்துச்சுன்னா இறக்கிடுவாங்க. நம்ம அப்படி இல்லை. எங்களுக்கு அந்த பதம் வரவில்லை. அதனால லைட்டா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம்னா அந்த பதம் வந்தோம்னா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும். ஆனால் டேஸ்டாக நல்லா இருக்குது. உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், ஃபுல் மேக்கப்பில் போட்டோ எடுத்துக்கொண்டுள்ள பெண் பிள்ளையின் இடைவெளியின் போது சற்று பவுடர் வைத்து டச்சப் செய்வதன் போல் இச்சம்பவம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சோண்டு கொதிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். டேஸ்டெல்லாம் நல்லா இருக்குடா. கொஞ்சோண்டு கொதிக்கிறது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கொத்தமல்லி இருக்குல்ல, மல்லித்தலை, சற்று பார்ப்பதற்கு சர்க்கரை பொங்கல் போல் உள்ளதல்லவா? இல்ல, ரச சாப்பாடும் சக்கரை. எந்த ஊர்ல சக்கரை பொங்கல் இப்படி இருந்திருக்கு? கொண்டு நம்ம கார்னிஷ்க்கு வேண்டி இந்த கொத்தமல்லி தலையெல்லாம் போட போறோம். போட்டுட்டு ஓகேவா? இப்போ ஒரு கலர் தடாக் துடாக். இப்போ வந்து 1 part ரச சாதம் ரெடி. அப்பளம் வேணுமா? அப்பளம் பொரிச்சுட்டு சாப்பிட்டோமா அப்படியே திவ்ய அமிர்தம் மாதிரி இருக்கும். அதை நாங்கள் கூற வேண்டும். உண்மையுமே டேஸ்ட் நல்லா இருக்கு. பாரு, சாப்பிட்டு விட்டு கூறுகிறேன் மக்களே, அதன் வரை காத்திருங்கள். துண்டை எடுத்து அருகில் வைத்துக் கொள்ளவும் தேவைப்படும். ஆவி பறக்கும் 1 part ரசம்.